பால் கொடுப்பதிலே உண்மையிலேயே தவிர்க்க முடியாமல் இருந்தால், அதாவது உண்மையிலே கஷ்டமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த நோன்பை கலா செய்ய முடியும். இதே போன்று ஒரு கர்ப்பிணி தாய் அதிக அளவிலே வாந்தி சக்தி எடுத்து உடம்பிலே சொட்டும் தண்ணி இல்லை என்றால் அந்த பெண்ணும் நிச்சயமாக இதுக்கு விதிவிலக்காக மாறலாம். இதை விட்டு நான் பிரெக்னண்டாக வந்து விட்டேன் என்பதற்காக வேண்டி இப்போ உள்ள அறிவியல் விஞ்ஞானங்களிலிருந்து கூட நாங்கள் நோன்பை அது ஒரு சலுகையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே கட்டத்திலே நாங்கள் இலங்கையிலே ஜீவிக்கின்ற இஸ்லாமியர்கள் என்றபடினால் நாங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் படைத்தவர்கள் என்று எங்களுக்கு தெரியும். இந்த காலநிலை அதிக இரா காலம் அதிக பகல் காலம் என்பது இலங்கையிலே அதிக அளவிலே இல்லை. நீங்கள் கனடா அல்லது ஐரோப்பிய நாடுகளை அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் சில வேளைகளிலே அவர்கள் கிட்டத்தட்ட 18-20 மணித்தியாலங்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய கட்டம் இருக்கும். இலங்கையிலே அவ்வாறு இல்லை. ஆகவே நாங்கள் எல்லாவற்றினாலும் மிகவும் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைக்கின்றோம். அதாவது சாதாரண சூழ்நிலையில் நாம் வசிக்கின்றோம். ஆகவே இன்னும் ஒரு மாதங்களில் அல்லது ஒரு மாதம் 7 நாட்களிலே எம்மை வந்து கொண்டிருக்கின்ற அந்த நோன்புக்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அப்ப டாக்டர் ஒரு நீர் அழைப்பில் இருக்கிறார், யார் என்று பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வினாவாடியிலிருந்து ஜவாஹர் கதைக்கிறேன். எங்கிட்ட மகனுக்கு 11 வயசு. ஆனா அவர் ஆரம்பத்துல, அதாவது பாபா கிடைச்ச உடனே அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா பிறந்த உடனே அவருக்கு தாய்ப்பால் குடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி குறைவா இருந்து அப்புறம் பல, அதாவது 2 கையிலையும் 2 காலிலையும் இயக்கனோட தான் அவருடைய சக்திகள் ஊட்டப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் தாய்ப்பால் குடிக்க முற்பட்டவர். ஆனால் இருந்தாலும் தற்போது அவருக்கு ஏதாவது, அதாவது மாசத்துக்கு ஒருக்கா அவருக்கு சளி வரும். அப்படி இல்லாவிட்டால் காலையில அந்த பித்த வெடிப்பு மாய் நீரோடும். மற்ற கண்ணிலையும் ஒரு சிறிய பிரச்சனை, அதாவது ஒற்ற கண் பார்வையில கொஞ்சம், அதாவது பார்வை நரம்பு கீழே போயிட்டு சொல்லி இப்ப கண்ணாடி தான் பாவிக்கிறார். அதனால அந்த தொடர்ச்சியாக அந்த நோம்பு வரும்போது நாங்க தொடர்ச்சியாக நோம்பு பிடிக்கல வரைக்கும் ஏதாவது அந்த சூட்டு தன்மையில் கொஞ்சம் கூடுதலாக உடம்புல ஏற்படும் போது சளியாகும். அப்படி இல்லாவிட்டால் காலைல சித்த வெடிப்பு அப்படி ஏற்படுது. அதனால இவ்வளவு, அதாவது இந்த மீனென குடிசையிலிருந்து சகல இப்பயும் அந்த குடிசையில தான் கூட பாவிச்சு கண்டிருக்கிறார். இருந்தாலும் கீரை வகைகள் கிழங்கு வகையெல்லாம் கூட கொடுக்கிறது. இருந்தாலும் இதுல இவருக்கு இந்த மருந்துகளை விட வேற வகையில இவருடைய அந்த ட்ரீட்மெண்ட் எவ்வாறு செய்யலாம் என்ற விவரங்களை கொஞ்சம் சொன்னா உதவியா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. நான் நினைக்கின்றேன் நீங்கள் ஒரு சிறு பிள்ளை வைத்திய நிபுணம் சென்று உங்களுடைய குழந்தையை காட்ட வேண்டும். உங்களுடைய குழந்தையுடைய சுயசரிதை முழுக்க நன்றாக படிக்க வேண்டும். அதன் பிறகு ஏதாவது பேர்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா, அல்லது அந்த பிள்ளையினுடைய அதாவது இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள், அதனால எதுவும் பிரச்சனை இருக்கின்றதா, அல்லது மூளையிலே சில டிலேட் மைல்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்பதை முதலாவது பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவர் உண்மையிலேயே அந்த அவருடைய நிறைக்கும் வயதுக்கும் அவர் வயதுக்கும் அவருடைய உயரத்துக்கும் நிறை குறைவாக இருந்தால் குளிசைகளை விட இப்போது எத்தனையோ முக்கியமான உணவு சத்துக்கள் ஊசியின் மூலமாகவும் இன்னொரு ஊடகங்கள் மூலமாகவும் செலுத்த முடியும். ஆகவே நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுகின்ற நீங்கள் மினுவாங்குடை என்ற படியினால் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு ராகம போதனா வைத்தியசாலையில் உள்ள ஒரு சிறு பராமரிப்பு சிறு பிள்ளைகளின் சிகிச்சை நிலையத்துக்கு சென்று உங்களுடைய பிள்ளையை கட்டாயம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அங்கு நீங்கள் செல்லும் போது உங்களுடைய எல்லா அந்த பேர்த்ல இருந்து உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொண்டே காட்டி ஆலோசனை சிறந்த நினைக்கின்றேன். இன்னும் ஒரு நேயர் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். டாக்டர் இடம் ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது இந்த கேஸ்ட்ரிக் பத்தி ஒரு டீட்டெயிலும், அடுத்ததாக நோம்புக்கும் கேஸ்ட்ரிக்கும் ஏதாவது தொடர்புகள், அதில் உள்ள பிரச்சனைகள் இருக்குதா, நோம்பு பிடிக்கிறதால கேஸ்ட்ரிக் கூடுமா குறையுமா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? இன்ஷா அல்லாஹ். இந்த கேஸ்ட்ரிக் என்று சொல்லுகின்ற ஒரு வருத்தத்தை பற்றி நான் அதிக அளவிலே சந்தேகப்படுவதுண்டு. ஏனென்றால் நாங்கள் வைத்தியத்துறையிலே படித்த விடயங்கள் என்னென்றால், கேஸ்ட்ரிக் வருவதற்கு அதாவது மதுபானம் பாவிக்கின்ற அல்லது அதிக அளவிலே சிகரெட் பிடிக்கின்ற, அதே போன்று மிகவும் உரைப்பு போன்ற விடயங்களை சாப்பிடுகின்ற, நீங்கள் இப்ப எங்களுடைய நிகழ்ச்சியிலே கூட என்னமோ மசாலா என்று நீங்கள் அடிக்கடி போடுகின்ற அந்த விஷயங்களை சாப்பிடுகின்றவர்களுக்கு, இதே போன்று
அதிக அளவு வெயிலே நின்று வேலை செய்கின்ற, அதாவது உடலிலே உள்ள நீர் தன்மை வற்றுகின்ற அளவுக்கு, அதாவது பாறைகளை உடைத்தல் அல்லது வீடு கட்டுதல் போன்ற விடயங்களிலே வேலை செய்கின்ற ஆண் மக்களுக்கு தான் இந்த கெஸ்ட்ரிக் அதிகமாக இருக்க வேண்டும். இதையும் விட சில வில்லைகள், நாங்கள் இந்த நோய் கொல்லிகள் என்று சொல்லக்கூடிய பாராசிட்டமோலை தவிர்ந்த ஆஸ்பிரின், டைக்ளோபெனிக் சோடியம், இது போன்ற வில்லைகளை பாய்க்கின்றவர்களுக்கும் இந்த கெஸ்ட்ரிக் தொல்லைகள் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் இஸ்லாமியர்கள் என்றபடியினால் நாங்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான உணவுகளை தான் நாங்கள் சாப்பிடுகின்றோம். ஃபாஸ்ட் ஃபுட் என்று சாப்பிடுகின்றோம், அதிக அளவிலே எண்ணெய்களை பாவிக்கின்றோம், கொழுப்புகளை பாவிக்கின்றோம். இவ்வாறு பாவிக்கும் போது இந்த இரைப்பை பொறுமல் என்று சொல்லலாம். கெஸ்ட்ரிக் என்று சொன்னால் அது ஆங்கிலத்திலே அது இரைப்பை, கெஸ்ட்ரைட்டிஸ் என்றால் அந்த இரைப்பையிலே ஏற்படுகின்ற ஒவ்வாமை. இதற்கு நாங்கள் இன்னும் காரணங்களை கூறப்போனால், நேரத்துக்கு சரியாக சாப்பிடாமல் இருப்பது, பசித்திருப்பது, பசித்த பிறகு ஒரேடியாக போட்டு வயிறு முட்டை சாப்பிடுவது, அந்த சாப்பாட்டிலும் அதிக அளவிலே உடனடியாக சீரணிக்க, அதாவது ஜீரணம் அடையாத உணவுகளை பாய்ப்பது போன்ற விடயங்களையும் நாங்கள் பாவிக்கலாம். ஆனால் நான் ஒரு வைத்தியர் என்ற படியினாலும் நான் இப்போது கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக வைத்தியம் செய்கின்றன. நான் பார்க்கின்ற ஒரு விடயம் எனக்கு இன்னும் விளங்காத புதிராகத்தான் இருக்கின்றது. இலங்கையிலே உள்ள முஸ்லிம் பெண்களுக்கு இந்த ஒரே வந்தவுடனே சொல்வார்கள், எனக்கு கெஸ்ட்ரிக் இருக்கின்றது என்று. இது எங்குதான் செய்யப்பட்டதோ அல்லது எங்குதான் வந்ததோ எனக்கு உண்மையிலே விளங்காத ஒரு புதிர். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆள் கெஸ்ட்ரைட்டிஸினால் பாதிக்கப்பட்டால், கெஸ்ட்ரைட் என்று சொல்லும்போது ஒரு தற்காலிகமான ஒரு வருத்தம். அப்போது நீங்கள் அவ்வப்போது உதாரணத்துக்கு ஒரு மதுபானம் பாய்த்தவருக்கு கெஸ்ட்ரைட்டிஸ் வரும். அது ஒரு கிழமைக்கு ஒரு மதுபானத்தை விட்டவுடன் அது சரியாக மாறிவிடும். ஆனால் இது கெஸ்ட்ரிக் அல்சரிலிருந்து மாறுபட்டது, இரைப்பை புண்ணிலிருந்து மாறுபட்டது. இரைப்பை புண் என்பது உங்களுடைய வாயினூடாக செலுத்துகின்ற ஒரு எண்டோஸ்கோபி என்று சொல்வோம். அந்த எண்டோஸ்கோப்பினூடாக ஒரு படத்தை பார்த்து அதிலே புண் இருக்கின்றது என்றால் அதற்கு மருந்துகள் நிச்சயமாக செய்ய வேண்டும். இதை விடுத்து இந்த நோமலாக வருகின்ற கெஸ்ட்ரைட்டிஸை நான் நினைக்கின்றேன் நாங்கள் இந்த நோய் கொல்லி மாத்திரைகளை பாய்ப்பதை அதிக அளவில் தவிர்க்க வேண்டும், நிறைய நீர் குடிக்க வேண்டும், எங்களுடைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்த்து மரக்கறி, கீரை வகைகள், பழங்களை அதிக அளவில் சாப்பிட வேண்டும். நீண்ட நேரம் பசித்திருக்காமல் சிறிய சிறிய சாப்பாடுகளை இடைவெளி குறைத்து சாப்பிடலாம். ஒரேடியாக வயிறு முட்டை சாப்பிடாமல் இருப்பது போன்ற விடயங்களின் மூலம் தவிர்த்துக் கொள்ளலாம். ஆகவே ஒருத்தர் நோன்பு பிடிக்கும் போது இந்த கெஸ்ட்ரைட்டிஸ் கூடுமா? முதலாவது கெஸ்ட்ரைட்டிஸ் என்றால் என்ன? உண்மையிலே அது இரைப்பையில உள்ள புண் என்றால், கெஸ்ட்ரிக் அல்சர் என்றால் அதற்கு மருந்துகள் பாய்க்க வேண்டும். இப்போது மிகவும் நல்ல நல்ல மருந்துகள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு தரம் எடுக்கின்ற மருந்துகளை உண்டு. ஆகவே என்னை பொறுத்தவரை நீங்கள் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமாக இருந்தால், முதலாவது எங்களுக்கு உண்மையிலே கெஸ்ட்ரைட்டிஸ் என்ற ஒரு நோயை பற்றி நல்ல விளக்கம் தேவை. அது ஒரு தற்காலிகமான ஒரு நோய், அதில் ஒரு பிரச்சனை வராது என்று இருக்க வேண்டும். அவ்வாறு வந்தாலும் அதற்கு வில்லைகளை பாய்த்துக் கொண்டு நோன்பை பிடிக்கலாம். மாறாக எனக்கு தெரிந்த வரையிலே எங்களுடைய இதர சகோதர வைத்திய நிபுணர் எல்லாம் சொல்வார்கள், எங்களுக்கு நோன்பு மாதம் வந்தால் நல்லதென்று. நான் உண்மையை இங்க சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்றது எங்களுக்கு வந்தா நல்ல வேண்டாம். அப்பதான் எங்களுக்கு இந்த அநேகமா இந்த முஸ்லிம் நோயாளிகள் வருவார்கள் இந்த கெஸ்ட்ரைட்டிஸோடு என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நாங்கள் கொஞ்சம் நன்றாக உணர்ந்து இது என்ன வருத்தம் என்பதை பார்த்து, நான் முன்பே சொன்னது போன்று நோன்பு கூறிய நாங்கள் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். இவ்வாறான கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்கின்றவர்கள் இப்போதே அதற்குரிய நடைமுறை பழக்கங்களை மாற்றி நல்ல வகையிலே நல்ல சுகாதார ஆகாரங்களை பாய்ப்பதன் மூலம் இதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இன்னும் ஒரு நேயர் அழைப்பில் இருக்கின்றார். யார் என்று பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நேயர்கள் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வருவோம். குறிப்பாக இந்த நோன்பு மாதங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியான ஒரு மருத்துவ ஆலோசனையாக இன்றைய நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கூறுங்கள் டாக்டர். ஆகவே நான் நினைக்கின்றேன், நோன்பை நாங்கள் ஒரு பாடசாலைக்கு ஒப்பிடலாம். நாங்கள் அந்த ஒரு மாதம் அது ஒரு பெரிய இன்டென்சிவ் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் எடுத்து அந்த மாதத்திலேயே அதை விட்டு விடுவதல்ல, அந்த தொடர்ந்து வருகின்ற 11 மாதங்களுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.